லட்சோப லட்சம் தொண்டர்கள் கூட்டத்துல நிக்கிற போது அனைத்து தொண்டர்களுக்கும் முத்தம் கொடுக்கிற தலைவனை பெற்றிருக்கிறோம். தெரியுமில்ல அது? ஏது முத்தக்கூடம் கம்பத்து மேல ஏறி நின்றுட்டு தன்னோட உயிரை கூட மதிக்காம, அது அவருக்கு கெட்ட பேரு தான் சார். இந்த கிருஷ்ணகிரியில முதியவர்கள் மாநாடு நடக்கும்போது குடிக்கிறதுக்கு காம்பவுண்ட் சுவர் ஏறி போனானே, அதை பத்தி பேசுங்க. ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? இப்ப நீங்க முத்தம் கொடுக்குறா சொல்றீங்க, இத பார்த்துட்டு எல்லாம் ஏற ஆரம்பிப்பானுங்க. இப்படி ஏறா முத்தம் கொடுப்பாரு. அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னார்? இறங்குனா உனக்கு நான் முத்தம் தான். அவன் முத்தம் கேட்டான் மேல நின்னுகிட்டு. இறங்குனா தானே, உடனே வாரியர்ஸ் குரூப்பும் தலைவருடைய இன்னும் சொல்ல போனால் கட்சியினுடைய காவல் படை அங்கிருந்து அவரை இறக்க வைத்து அவரை சமாதானப்படுத்தி உட்கார வைத்து. ஒரு சில பேர் செய்யறத பெருசா பேசுறீங்க. 100 பேர் குடிக்கிறதுக்கு காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சானே, அதை பத்தி பேசுங்களேன். இந்த முதியவர்கள் மாநாடுன்னு ஒண்ணு நடந்துச்சு, அதை பத்தி வாய் தரங்க பார்ப்போம். வாழத்தார் திருடர் கூட்டம் ஒண்ணு வந்துச்சு, அதை பத்தி பேசுங்க. பேச மாட்டீங்க. ஆப்பிள் அப்படியே அள்ளிட்டு போனாங்களே, கோடிக்கணக்கில் செலவழிச்சாங்க. அந்த பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு திருவண்ணாமலை மாவட்டத்துல. அந்த ஏவா வேலுன்னு ஒரு அமைச்சர் கட்டிய பாலம் தெரியும் தானே உங்களுக்கு? 16 கோடியில அதுல அடிச்ச கொள்ளை இல்ல. அங்க போய் சிம்மாசனம் போட்டு பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட, அதெல்லாம் நீங்க பேசவே மாட்டீங்களா? எதுக்கு அந்த அலங்கார வளைவுகள் பழங்களால் உருவாக்கப்பட்டு? எவ்வளவு பெரிய மேடை! எங்க கட்சிக்கு மட்டும் நீங்க 1500 பேர் தான் வரணும், 5000 பேர் தான் வரணும், 30,000 பேர் தான் வரணும், 40,000. நீங்க எப்படா 1,30,000 அண்ட புழுக போடுவீங்க? உங்களுக்கு எப்படி வந்துச்சு அந்த கூட்டம்? அதை பத்தி பேசுகிறீங்க.